ஹாய் காய்ஸ், நான் உங்கள் நிவேதா பாரத். இன்னைக்கு கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம பேக் பண்ணும்போது ஹைப்பின் வந்து மெல்ட் ஆகாதா அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேர் என்கிட்ட பர்சனலாகவும் கேட்டிருக்காங்க, கமெண்ட்லேயும் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஹைப்பின் வந்து மெல்ட் ஆகாது. நம்மளுக்கு வந்து நிக்ரோம் ஒயர், கியர் ஒயர், ஹைப்பின் இந்த 3, அதுக்கப்புறம் கட்டு கம்பி, இந்த 4 ஐட்டம் தான் நம்ம வந்து இந்த ஜுவல்லரி பண்ணுறதுக்கு, இந்த பின் ஐட்டமில் வந்து இந்த 4 தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணுவோம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நிக்ரோம் ஒயர், அதுக்கப்புறம் ஹைப்பின், அதுக்கப்புறம் கட்டுக்கம்பி, இந்த 3 வந்து பேக்கிங்க்கு முன்னாடி ஜுவல்லரியில் ஜாயின் பண்ணுறதா இருக்கட்டும், வேறு ஏதாவது பீட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே இந்த 3 கம்பி வந்து நாம் ஜாயின் பண்ணி பண்ணுவோம். பீட்ஸுக்கு வந்து நிக்ரோம் ஒயர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். கட்டுக்கம்பி வந்து ஜிமிக்கியை வந்து கீழே இருக்கிற பார்ட்டை மட்டும் ஹேங் பண்ணுறதுக்கு, ஸ்டட்டு கூட சேர்த்து ஜிமிக்கி ஹேங் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஹை பின்னை வந்து பெண்டன்ட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இந்த மாதிரி வந்து பெண்டன்ட்டுக்கு, அதுக்கப்புறம் ஸ்டட்டு மேலே இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டட்டில் வந்து ஜிமிக்கி ஜாயின் பண்ணுறதுக்காக இருக்கும் இல்லையா, அதில் ஸ்டட்டில் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும்னா ஹை பின்னை ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டட்டு கூட கீழே வந்து ஜிமிக்கியை ஹேங் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கட்டுக்கம்பி போடணும். ஓகேங்களா? அது வந்து புரிஞ்சுக்கோங்க. கிளியராக வந்து இதுக்குன்னு தனியாக வீடியோ யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா அது வந்து கிளியராக நான் வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஹைப்பின் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன் பாருங்க. ஹைப்பின் வந்து பெண்டன்ட்டுக்கும் ஸ்டட்டுக்கும் தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணுவோம். ஜிம்மிக்கை வந்து ஹேங் பண்ணுறதா இருந்தால் கட்டுக்கம்பியை வச்சு தான் நீங்கள் வந்து ஹேங் பண்ணணும். கட்டுக்கம்பி யூ ஷேப்பில் பெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டட்டில் இருக்கும் இல்லையா, அந்த பின் ஹை பின் அதுக்கு உள்ளே போட்டு நம்ம வந்து இப்படி ஜாயின் பண்ணுவோம் அந்த ஜிமிக்கில். ஓகேங்களா? நிக்ரோம் ஒயர் அப்படின்றது பீட்ஸுங்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். பீட்ஸுக்கு அப்படின்னாலே நிக்ரோம் ஒயர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஹை பின்ல இருக்கிற அந்த குட்டி அந்த பாதியாக கட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுறது, அதுக்கப்புறம் கட்டுக்கம்பி யூஸ் பண்ணுறது, அது எதுவுமே பண்ணாதீங்க. நிக்ரோம் ஒயர் வந்து நீங்கள் வந்து இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. பீட்ஸுக்கு வந்து நிக்ரோம் ஒயர் மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஹைப்பின் வந்து பெண்டன்ட்டுக்கு, ஸ்டட்டுக்கு, ஜிமிக்கியை ஹேங் பண்ணணும்னா கட்டுக்கம்பி. ஓகேங்களா? இது மட்டும் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஹைப்பின் வந்து மெல்ட் ஆகாது, கட்டுக்கம்பியும் மெல்ட் ஆகாது, நிக்ரோம் ஒயருமே மெல்ட் ஆகாது. கியர் ஒயர் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மெல்ட் ஆகி கட் ஆகும். சரிங்களா? நீங்கள் வந்து கியர் ஒயர் வந்து அதே மாதிரி கம்பி மாதிரி தானே இருக்குது, ஜாயின் பண்ணிடலான்ட்டு பண்ணாதீங்க. அது வந்து பேக் பண்ணும்போது மெல்ட் ஆகி அது வந்து கட் ஆயிரும். அதில் பார்த்தீங்கன்னா மெலீஸாக வந்து ஒரு காப்பர் ஒயர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை சுற்றி நூல் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதுக்கு மேலே வந்து பிளாஸ்டிக் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து மெல்ட் ஆகிடும். எப்படி இருந்தாலும் பேக் பண்ணும்போது கண்டிப்பாக கட் ஆகும். அதனால கியர் ஒயர் அப்படிங்கிறது ஃபினிஷிங்காக தான் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? பேக்கிங்க்கு முன்னாடி அதை வந்து ஜுவல்லரியில் யூஸ் பண்ணவே கூடாது. ஓகே, நிறைய பேருக்கு இது நடந்திருக்கும். என்னோட ஸ்டூடெண்ட்ஸுமே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பீட்ஸ் வந்து நான் செஞ்சு எல்லாமே பேக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பீட்ஸ் வந்து உடஞ்சிருச்சு, தூள் ஆயிடுச்சு, ரிமூவ் ஆகி வந்துருச்சு பின்னோட அப்படின்ட்டாலாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு பின்னு வந்து அதாவது நிக்ரோம் ஒயர் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஜிமிக்கியோடே இருக்கு, பீட்ஸ் மட்டும் வந்துருச்சு அப்படின்னா பீட்ஸ் மட்டும் நீங்கள் களிமண்ணில் உருட்டிட்டு அதை வந்து அதே கரெக்டான சைஸில், என்ன சைஸில் நீங்கள் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருந்தீங்களோ அதே சைஸில் பீட்ஸ் வந்து பண்ணி ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு பெயிண்ட் பண்ணி வார்னிஷ் பண்ணுங்கள். பெயிண்ட் பண்ணி வார்னிஷ் பண்ண, ஏன்னா ஒரு பீட்ஸாக இருந்தால் ஓகே, இல்லை 2 பீட்ஸ் வேறு இடத்துல ஒரு 2 பீட்ஸாக இருந்தால் கூட ஓகே. 3 பீட்ஸுக்கு மேலே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வேறு செட்டு தான் பண்ணணும். சரிங்களா? ஒரு பீட்ஸ்ன்றதுனால அது வந்து அவ்வளோவா தண்ணியில் ஊறுமா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு டவுட் தான். ஏன்னா பெயிண்ட்டு வார்னிஷ் எல்லாம் பண்ணுறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் நிறைய பீட்ஸாக இருக்கும்போது கண்டிப்பாக அது வந்து எப்படி சொல்கிறது, தண்ணியில் ஊறிச்சனா மொத்தமாகவே போயிடும். ஒரு பீட்ஸாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? 2-3 பீட்ஸுக்கு மேலே போயிருச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வேறு ஒன்று செஞ்சு பேக் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? அப்படி இல்லை, நீங்கள் வந்து பீட்ஸ் வந்து ஒரு செகண்ட் குழி பீட்ஸ், ஃபர்ஸ்ட் குழி பீட்ஸ், இது 2 தான் நம்ம வந்து ஜிமிக்கியோ இல்லை வேறு ஏதாவது ஜாயின் பண்ணுவோம். சரிங்களா? இயரிங்ஸுக்கு அந்த மாதிரி பீட்ஸ் வந்து எல்லாம் செஞ்சுட்டு
அதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்க இல்லையா நிக்ரோம் ஒயர், அதில் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு வச்சுருங்க. ஃபுல் ஹோல்ஸ் போடாதீங்க, ஆஃப் வரைக்கும் குத்தி குத்தி விடுங்க. இதை வந்து குத்தி குத்தி விட்டுட்டு எல்லாத்தையும் வந்து நிக்ரோம் ஒயர் குத்தி எடுத்துருங்க. அதையும் அதுலேயே ஜாயின் பண்ணாதீங்க, லாலிபாப் பீட்ஸ் மாதிரி பண்ணாதீங்க. சும்மா ஒரு ஆஃப் வரைக்கும் போகிற மாதிரி குத்தி மட்டும் விடுங்க சரிங்களா, அந்த ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி. அந்த மாதிரி பண்ணிட்டு நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பீட்ஸ் ரிமூவ் ஆகி வந்துருச்சு அப்படின்னா இந்த பீட்ஸை வந்து நீங்கள் கம் போட்டுட்டு உள்ள ஜாயின் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஃபெவிபாண்ட் கம் எல்லாம் போட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் அது ட்ரை ஆகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். ஒரு ½ டே 1 டே கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா. அந்த பின்னலை மட்டும் லைட்டாக அந்த ஃபெவிபாண்ட் கம் போட்டு உள்ளே வந்து ஜாயின் பண்ணுங்க. அந்த ஹோல்ஸ் ஆல்ரெடி போட்டு இருக்கும் இல்லையா, அதனால் வந்து அதுக்குள்ளேயே நீங்கள் இது பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து ஜாயின் ஆகிடும். இந்த மாதிரி பண்ணிங்கனாலும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ஐயோ இது கரைஞ்சிருமோ, தண்ணி பட்டு வேர்வை பட்டு கரைஞ்சிருமோ அந்த பயம் இல்லாமல் இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி பேக் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு பெயிண்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் அது உறிஞ்சு வரும் சரிங்களா. பீல் ஆகுறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப திக்காக இருக்கும் பெயிண்ட். ஒரு சில பெயிண்ட் வந்து நம்ம தண்ணியாக அடித்தாலும் சரி, இந்த ஸ்கை ப்ளூ கலரெல்லாம் வந்து அது மாதிரி வரும். ஸ்கை ப்ளூ கலர், அதுக்கப்புறம் பிங்க் கலர், இது ஃபெவிக்ரில்ல இருக்கிற பெயிண்ட் வந்து இது 2 கலர் எனக்கு மோஸ்ட்லி ஆகும். இந்த மாதிரி கலர் ரெண்டும் அது ஒரு மாதிரி அப்படியே பேர்ந்துட்டு வரும். அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஒன்று வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும்போது அப்படி ஆகும். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கோட்டிங் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா தனியாக எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு ட்ராப் அளவுக்கு வந்து பெயிண்ட் எடுத்துட்டு அதில் வந்து தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் தண்ணியாகவே அடிங்க ஓகேங்களா. ஒரு கோட்டிங் வந்து அந்த ப்ளூ கலர் பெயிண்ட் நீங்கள் அடிக்கிறீங்க, அது வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, நீங்கள் நிறைய பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணுவீங்க. அதில் எந்தெந்த கலர் வந்து உங்களுக்கு அப்படியே உறிஞ்சிட்டு வரும், எந்த கலர் வந்து அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. அந்த பெயிண்ட் உறிஞ்சிட்டு வர்ற மாதிரி இருக்கிற பெயிண்ட்டை வந்து கொஞ்சமாக எடுத்துட்டு அதில் வந்து ஒரு நல்ல வாட்டரை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி மாதிரி எடுத்து ஒரு கோட்டிங் அடிச்சிருங்க சரிங்களா. அடிச்சிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து திக்காக இருக்கிறது வாட்டர் மிக்ஸ் பண்ணாத பெயிண்ட் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும் சரிங்களா. நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு போய் திக்காக இருக்கிறது அப்படியே அடிச்சோம்னா தான் நம்மளுக்கு வந்து உறிஞ்சிட்டு வரும். ஆல்ரெடி ஒரு கோட்டிங் அடிச்சுட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஓகேவா இருக்கும் சரிங்களா.